வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் திமுக விசஸ் த.வே.க தான். விஜய் அணியில் ஓபிஎஸ், பாமக இடம் பெறலாம். பண்ருட்டி ராமச்சந்திரன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பிரதமர் மோடி இன்று காலை திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று மாமன்னர் ராஜேந்திரன் சோழனின் ஆடி திருவாதிரை பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று வந்தார். இந்த விழாவில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக நேற்று இரவு பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சந்தித்தனர். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி வைத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதற்கிடையே முன்னாள் முதல் அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக அந்த கடிதத்தில் எனது தொகுதியுடன் தொடர்புடைய மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதையில் மின் மாயக்கால் உட்பட பல முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்க தூத்துக்குடிக்கு வருகிறார்கள் என்பதனை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை வரவேற்கவும் வழியனுப்பவும் எனக்கு அனுமதி கிடைத்தால் அது ஒரு தனி மரியாதை என்று பாக்கியமாக இருக்கும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ. பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஓபிஎஸ் கடிதம் எழுதியுள்ள பிரதமர் அவரை சந்திக்காமல் தவிர்த்தது பல்வேறு கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே அமித்ஷா 2 முறை தமிழகம் வந்தபோதும் அவரை சந்திக்க ஓபிஎஸ் அனுமதி மறுக்கப்பட்டது. இதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இதேபோல் இதனுடன் சேர்த்து பிரதமர் மோடி 2 முறை தமிழகம் வந்தபோது ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தந்தி டிவியின் கேள்விக்கென நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அளித்த பேட்டியில் கூறியிருப்பது, தன்னை மதிக்காத பாஜக கூட்டணியில் இருந்து ஓ. பன்னீர்செல்வம் வெளியேற வேண்டும். ஓபிஎஸ்ஐ பாஜக புறக்கணிக்கிறது. அதை அவர் வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஜகவை வரக்கூடிய எந்த கூட்டணியிலும் தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை தராது. அந்த கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு நன்மை இல்லை. வெளியே வந்து விட்டால் நிம்மதி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி. விஜய், ஓ. பன்னீர்செல்வம் சேர்ந்தால் அரசியலை நடத்த முடியும். தென் மாவட்டங்களில் அதுதான் பலம். இவ்வாறு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.